ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சௌராஷ்டிரா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சௌராஷ்டிரா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌராஷ்டிரா குழம்பு பொடி செய்முறை போட்டிருக்கேன். அதில் தேவையான பொருட்கள்லாம் டெக்ஸ்ட்டாகவே இருக்குது, ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. மல்லி 1 கிலோ, கருப்பு உளுந்து 600 கிராம், வத்தல் 250 கிராம், விரலி மஞ்சள் 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 100 கிராம், புழுங்கல் அரிசி 100 கிராம், வெந்தயம் 50 கிராம். இந்த மேலே கொடுத்துருக்க எல்லா பொருட்களையும் நல்ல ஒரு நாள் நல்ல வெயிலில் கொஞ்சம் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக நல்ல வாசனை வர்ற மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் மெஷினில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழம்பு பொடி சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புகளுக்கும் இந்த குழம்பு பொடியை போடலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டாக என்னென்னா, மஞ்சளை மட்டும் வறுக்க தேவையில்லை. மற்ற எல்லா பொருட்களையுமே நீங்கள் நல்லா வறுத்து நல்லா வாசனை வர்ற மாதிரி வறுக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லா குழம்புக்கும், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, என்ன குழம்பாக இருந்தாலும் இந்த குழம்பு பொடியை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். சில பேர் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு வந்து சேர்க்க மாட்டாங்க. நான் அதை சேர்த்தே கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு சேர்க்காமல் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே உங்களுக்கு வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவே 1.5 month 2 months வந்துடும். ஏன்னா டெய்லி யாரும் நிறைய குழம்பெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல, அதனால் இதுவே உங்களுக்கு ஒரு 2 months, மேக்ஸிமம் 2 months வரும் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது உங்களுக்கு செய்முறை போடுறேன் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.